தங்கச்சி. குழப்பமா இருக்கு. அவங்க அண்ணி சொல்றத பார்த்தா அந்த லட்சுமி கழுதைக்கு பிறந்த வீட்டுல மதிப்பு இல்லை போல இருக்கு. அவளை விரட்டி அடிக்க சொந்த அண்ணிய துணைக்கு வருவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அந்த அண்ணிக்காரி சொன்னபடி செய்வாளா? கை நீட்டு கூலி வர வாங்கியிருக்காள, செய்யாமையா விட்டுருவா? அம்மா, லக்ஷ்மியோட அண்ணனும் அண்ணியும் ஊருக்கு கிளம்புறாங்களா? உங்ககிட்ட சொல்லிட்டு போகணும்னு காத்துட்டு இருக்காங்க. ஏன்பா, ஏன் வந்த உடனே கிளம்புறாங்க? 2 நாள் இருந்துட்டு போக சொல்ல வேண்டியதானே? நான் சொல்றேன். என்னங்க அதுக்குள்ள கிளம்பிட்டீங்க? ஒரு 2 நாள் இருந்துட்டு போகலாம்ல? இல்லைங்க, கொஞ்சம் வேலை இருக்கு. வேலை எப்பவும் தாங்க இருக்கும். கூட பிறந்த தங்கச்சி வீட்டுல தங்கறதுக்கு ஒரு 2 நாள் ஒதுக்கூடாத நீங்க? என்ன லட்சுமி, நீ கூட உங்க அண்ணன் கிட்ட சொல்லக்கூடாதாமா? இல்லத்த, நான் சொன்னேன். அவங்க என்னத்த சொன்னியோ போம்மா. ஏன் விஜய், லட்சுமிக்கு தான் இடம் புதுசு, சொல்றதுக்கு கொஞ்சம் யோசிப்பா. நீயாவது மச்சானுக்கு சொல்லாமல்ல? என்னம்மா, நான் சொல்லாம இருந்திருப்பேன். நானும் சொன்னேன். அவர் என்னத்த சொன்னியோ போடா. நீ கொஞ்சம் வற்புறுத்தி சொன்னா அவங்க கேட்காம விட்டுருவாங்களா என்ன? இல்லம்மா, மாப்பிள்ள சொன்னாரு, நான் தான் சொன்னேன் அவசரமா வேலை இருக்குன்னு. சரிங்க, அடுத்த தடவை வரும்போது ஒரு 10 நாள் தங்குற மாதிரி வாங்க, புரியுதா? சரிங்க, வரங்க. வாங்க. வர மாப்பிள்ள. வரமா? அம்மா, என்ன சொல்லுங்க. என் தங்கச்சி லக்ஷ்மி தாய் தகப்பன் இல்லாம வளர்ந்த பொண்ணுமா. அவளுக்கு ஏதாவது ஒண்ணுனா என்னால தாங்கிக்க முடியாது. அவளை நல்லபடியா நீங்க தான் பாத்துக்கணும். என்னங்க நீங்க? லட்சுமி எனக்கு மருமக இல்லைங்க, மக மாதிரி. லட்சுமி என் உள்ளங்கையில ஒரு ஆயில் ரேகை மாதிரி. அவளை நான் விட்டு விலகவும் மாட்டேன், யாருக்காகவும் எதுக்கும் விட்டு கொடுக்கவும் மாட்டேன். போதும்மா, எனக்கு இது போதும். நான் வரமா, போயிட்டு வரமா. வரமா. கௌரிக்கு பயந்துகிட்டு எத்தனை நாளைக்கு தான் இந்த பாம்போட பாதுகாப்புல பாறைக்குள்ளே இருக்கிறது? இதெல்லாம் சரிப்படாது. சீக்கிரமா இதுக்கு ஒரு முடிவு கட்டியாகணும். சண்டாள குழந்தைகளே, சாவ தேடி வந்துட்டீங்க. இந்த தடவை யாரையும் உயிரோட விட மாட்டேன். டேய் திருட்டு ராஸ்கல், என்னடா பாக்குற? நீ இங்க வந்து ஒழிச்சுக்கிட்டா என்னால உன்னை கண்டுபிடிக்க முடியாதா? கொளவாணி பயலே, சாவி குடுறா. ஏய் சுண்டலி, என்ன குரல் கொடுக்கற? சாக போற நீ சாவி கேக்குறியா? யாரு சாக போறாங்கன்னு இப்ப பாரு. சாவி வேணுமா? சாவி? ஆஹா, 4வது திருட நாம எதிர்பார்த்ததை விட பெரிய ஆளா இருக்கானே. அவ ஒன்னும் பெரிய ஆள் இல்ல. நம்ம கௌரிக்கு தான் முன்ன மாதிரி சக்தி இல்ல. இல்லனா இவ அனுப்புன வெப்பன்ஸ் அந்த பாம்பு முழுங்குமா? ஏன்டா நீ எப்ப பார்த்தாலும் எதிரிக்கு ஏஜென்ட்டாவே இருக்க? கௌரிக்கு ஒன்னும் மந்திர சக்தி குறைஞ்சில்ல. இடையில ஏதோ பண்ணி அந்த ஆவிதான் தனக்கு பாதுகாப்பை தேடிக்கிச்சு. மொத்தத்துல நாம அந்த 4வது ஆவியை ஜெயிக்க முடியல, சாவியை புடுங்க முடியல. அதானே உண்மை.
என்ன மறைச்சு எந்த பிரயோஜனம் இல்ல. 4வது சாவி கிடைக்காததுனால நம்ம புதையல் எடுக்காம வீட்டுக்கு திரும்பி போறோம். அதான் நடக்க போகுது. டேய், பெரிய தீர்க்கதரிசி மாதிரி பேசிட்டு இருக்காத. இப்ப நம்ம தோத்துட்டா எப்பவுமே நம்ம தோத்துக்கிட்டே இருப்போமா? நீ என்ன கஜினி முகமது கொள்ளு பேத்தியா? 18 தடவை தோத்து போய் 19வது தடவை ஜெயிக்க. இத பாரு, நான் எத்தனை தடவை தோத்தாலும் ஒவ்வொரு தடவையும் புது தம்போட எழுந்து போராட முடியும். ஆனா அந்த ஆவி ஒரே ஒரு தடவை தோத்தா அதோட அந்த ஆவியோட சாப்டர் க்ளோஸ். இந்த வீராப்புக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. ஆனா காரியத்துல தான் ஒண்ணுமே காணல. ஏய் குண்டா, நான் ஒண்ணுமே பண்ணாம தான் மத்த 4 சாவிகள் எடுத்தோமா? என்னடா நீ பேசுற? கௌரி, அவனுக்கு அவ்வளவு விளக்கம் தேவையே இல்ல. வா, நம்ம அடுத்து என்ன பண்றதுன்னு யோசிப்போம். எதா இருந்தாலும் இங்கேயே யோசிங்க, இங்கேயே முடிவு பண்ணுங்க. நான் கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன். சரி, நீ படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு எப்படியாவது உருண்டு வந்து சேரு. நாங்க முன்னாடி போறோம், வாங்க. வாங்கக்கா. வா அபி. என்னக்கா எல்லாரும் வந்துட்டாங்க? வந்துட்டாங்க. அபிய காலையிலேயே அனுப்பி வச்சிருந்தா கூட மாட வேலை செய்ய எனக்கு கொஞ்சம் ஒத்தாசையா இருந்திருக்கும்லக்கா. இல்ல, அபி நான் இல்லாம எங்கேயும் தனியா போக மாட்டா. நாளைக்கு அவ புருஷ வீட்டுக்கு போகும்போது நீங்களும் கூட போறீங்களான்னு நான் பார்க்கத்தானே போறேன். அக்கா, பூஜை ஆரம்பிக்கலாமான்னு பெரியம்மா கேக்குறாங்க. கோமதி அக்கா வந்துட்டாங்க, பூஜையை ஆரம்பிக்கலான்னு சொல்லு. வாங்கக்கா. வா அபி, வா வா. வாங்க, எல்லாரும் வந்து சாமியை கும்பிட்டுக்குங்க.
அபி உனக்கு தான் இன்னும் கல்யாணம் ஆகல. எதுக்குமா இப்ப கதவு மூடுற? அப்படியாவது வெளியில போற குடும்ப மனத்தை தடுக்க முடியுமான்னு தாண்டி. வாடி. எதுக்குமா இப்படி பண்ற? உனக்கு என்னாச்சு? என்னடி இது? என்ன சொல்லு. சொல்லுடி. எவன் இத உன் கழுத்துல கட்டினா? எப்ப கட்டினா? எத்தனை நாளாடி இத மறைச்சு வச்சுட்டு இப்படி ரெட்ட வேஷம் போடுற? சொல்லுடி. 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 சொல்லு. சொல்லுடி. சொல்லு. சொல்லுடி. சொல்லு. ஏண்டி உன் மனச கெடுத்து இந்த தாலிய கட்டினது யாரு? சொல்லுடி. சொல்லு. சொல்லுடி. அம்மா அக்காவை அடிக்காதம்மா. அம்மா அடிக்காதம்மா அக்காவை. ஏண்டி நீ தானே இவ பின்னாடியே வாழை பிடிச்சிட்டு போவ? எப்படி ஒண்ணு நடந்தது உனக்கு தெரிஞ்சிருக்கணுமே. ஏண்டி நீயும் சொல்லல? என்னது உன்னை அடிக்கிறதா? உன்னை கொலையே பண்ணலாண்டி. கொலையே பண்ணலாம். சொல்லுடி. யார் அவன்? யாரு? சொல்லு. சொல்லுடி. அவர் பேரு கணபதி. காலேஜ்ல இருந்து அவருக்கும் எனக்கும் பழக்கம். நாங்களும் ரெண்டு வீட்லயும் சொல்லி உங்க சம்மதத்தோட கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணியிருந்தோம். ஆனா நாங்க ரெண்டு பேரும் பழகத பார்த்துட்டு அவங்க அப்பா அவர் அவங்க மாமா பொண்ணுதான் கல்யாணம் பண்ணிக்கணும், அதுவும் அவர் தங்கச்சி கல்யாணத்தோட சேர்த்து நடக்கணும்னு சொல்லி அவர் தங்கச்சிக்கு அவசர அவசரமா மாப்பிள்ளை தேடிட்டு இருக்காங்க. இதனாலதாம்மா வேற வழி தெரியாம கோயில்ல கல்யாணத்தை பண்ணி ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல. ஓ, சட்டப்படி உங்களை பிரிக்க முடியாத அளவுக்கு புருஷன் பொண்டாட்டி ஆயிட்டீங்களோ? உன்னை பொத்தி பொத்தி வளர்த்ததெல்லாம் இப்படி பொங்கி பொங்கி அழறதுக்கு தானா? வார்த்தைக்கு வார்த்தை என் பொண்ண போல வருமா, என் பொண்ண போல வருமான்னு ஒரு நாளைக்கு 1000 தடவை சொல்லுவாரே அந்த மனுஷன். நீ பண்ண காரியம் தெரிஞ்சா அவர் எப்படி தாங்கிக்க போறாரோ? மானம் மரியாதை எல்லாம் போன பிறகு எப்படி இந்த ஊருக்குள்ள தலை நிமிர்ந்து நடக்க போறாரு? ஐயோ கடவுளே. மான ரோஷத்தை உயிரா நினைக்கிற அந்த மனுஷனுக்கு நீ எங்க இருந்து மகளா வந்து பிறந்த? அவரை பத்தி நல்லா தெரிஞ்சிருந்தோம் எந்த தைரியத்திலடி இப்படி திருட்டு தாலி கட்டிட்டு வந்திருக்க பாவி? அம்மா எல்லாம் நீ இருக்கிற தைரியத்துல தாமா என்ன அவர் கூட சேர்த்து வச்சிருவேங்கிற நம்பிக்கையில தாமா. அம்மா என்ன கைவிட்டுறதம்மா, ப்ளீஸ்மா என்ன அவரோட சேர்த்து வைமா. அம்மா
தாலி மட்டும் தானே கட்டிக்கிட்டேன். அம்மா நான் ஓம் பொண்ணுமா.